எல்லோருக்கும் வணக்கம். எண்ணங்கள் பற்றி பல காலமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணங்கள் சரியாக இருந்தால் தான் நாமளே நிறைய விஷயங்களை திருத்திக்கலைன்னா நாம் நம்மளோட இடத்த போய் சேர முடியாது. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த வெற்றியை போய் சேர முடியாதுங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். எண்ணங்களால் வரக்கூடிய ஐடியாக்கள், இந்த ஐடியாக்களை ரெக்கார்ட் செய்யணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போவும் சொல்லுவேன். ரெக்கார்ட் செய்யணும், ஒன்று எழுதணும், இல்லைன்னா மொபைல் ஃபோனில் உங்களுக்கு நீங்களே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ ஒருத்தரை மீட் பண்ண போகிறீங்களோ இல்லைன்னா ஒரு வேலை செய்ய போகிறீங்களோ அதை அப்பப்போ ஞாபகம் வரும்போது அதை நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா, இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காது, சோம்பேறித்தனம் உருவாகாது, அதனால் தோல்வி அடையாது. அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். எதையுமே குறிப்பிட்ட நேரத்தில் செய்யாதுன்னா தோல்விகள் உண்டாகும். அதை அந்தந்த நேரத்தில் கரெக்டாக பண்ணிவிடுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ எண்ணங்களை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். முதல்ல நாமளே புரிந்து கொள்ள வேண்டும். பிறர் நம்மளை புகழ்கிறார்களா என்று பார்ப்பது என்பது அவர்களுடைய அங்கீகாரத்தை நாம் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம கிடைக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுறோம். நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் என்றால், நம் அருகில் இருப்பவர்கள் அவரோட முகத்தை போய் நம்ம பார்க்கணும். இது தேவையே இல்லாது. அந்த அங்கீகாரம் அவர் முகம் என்ன சொல்கிறதுன்னு ஆராய தோணும். இப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன ஆகும்னா, நம்ம சொன்ன வார்த்தையெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துடும். அதாவது நாம் சொன்னதை மற்றவர் எடுத்துக்கொள்கிறார்களா என்று எதிர்பார்க்கிறோம். அவருக்கு சரியாக எடுத்துக்கலை அப்படின்னாக்க நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிற நம்ம மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நாமளே மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போதே எப்போ நாமளே மாற்றிக்கணும்னு நம்ம ஒரு முடிவு பண்ணுறோமோ அப்போவே நம்ம மேலே உள்ள நம்பிக்கை நமக்கே போயிடும். இன்னொருத்தரோட அங்கீகாரத்துக்காக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அவங்க உங்களை நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற ஆரம்பித்தாலே உங்களோட அங்கீகாரமே போயிடும். அது நிதர்சனமான உண்மைகள். நம்மீது நமக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம சொல்கிற வார்த்தைகள் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறோம், நம்ம படித்ததை வச்சு சொல்கிறோம், 4 பேரோட பேசினதை வச்சு சொல்கிறோம். அப்படிங்கும்போது நீங்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் உங்களோட ஐடியாவில் உடம்புப்படியாக இருங்க. நீங்கள் மற்றவங்களுக்கும் வாழ பழகவே பழகாதீங்க. அது ஒரு தப்பான ஒரு இதை மற்றவர்களுக்காக நீங்கள் மாற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்புறம் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் நான் பல கதைகள் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஒரு வார்த்தை என் அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். என்னுடைய அறிவுக்கு தோன்றியதை சொல்கிறேன். கேட்டால் கேளு, கேட்காட்டி போ. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தா ஐ எம் நாட் ஃபார் தட். நான் அதுக்கு தயாராக இல்லை. அது ரொம்ப கிளியராக இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்போ இன்னொருத்தருக்காக நீங்கள் உங்களோட எண்ணங்களை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையை சொல்லலைங்கிறது நிச்சயம். அது நிச்சயம். உங்கள் தன்னம்பிக்கையை அது அழிச்சிடும். இதுதான் உண்மை. நீங்கள் பல பேரோட பேசலாம், அவங்களோட ஒப்பீனியனை கேட்கலாம், தப்பே இல்லை. ஆனால் முடிவு மட்டும் உங்கள் கையில் இருக்கணும். முடிவு உங்கள் கையில் இருந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஏன்னா நீங்கள் சொன்ன வார்த்தைக்கும் நீங்கள் செய்த வேலைக்கும் நீங்கள் எடுத்த முடிவுக்கும் நீங்களே பொறுப்பாளி ஆகிறீர்கள். மற்றவங்க மேலே போடக்கூடாது. அது ஒரு தப்பான ஒரு கான்செப்ட். முடிவுங்கிறது உங்களோட சொந்தமாக தான் இருக்கும். எப்போவுமே மற்றவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே காது கொடுத்து கேளுங்க.
காது கொடுத்து கேளுன்னு தான் சொல்லணும், அவங்க சொன்னதை முடிவெடுன்னு சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சொந்தமாக நீங்கள் தான் முடிவெடுக்கணும். உன் வாழ்க்கை உன் கையில். அதனால் அங்கே தான் இருக்கீங்க. இந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களை கொண்டு போய் மேலே கொண்டு போய் நிற்க வைக்கும். நீங்கள் பல பிஸ்னஸ் மேனை போய் பார்க்கலாம், இல்லை வெற்றி அடைஞ்சவங்களை போய் பார்க்கலாம். நீங்கள் அவங்களோட பேசி பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க முடிவு என்னோடது. நான் நிறையா பேரோடு பேசுவேன், அவங்களோட அவங்க ஒப்பீனியன் கேட்பேன், அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன், நிறைய பண்ணுவேன், நாள் கணக்காக பண்ணுவேன், மாதக்கணக்காக பண்ணுவேன், 1000 தடவை யோசனை பண்ணலாம். முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரொசீட் பண்ணிட்டு போயின்னு இருக்க வேண்டியதான். 1000 விஷயம் காத்து கொடுத்துக்கணும். முடிவு உங்கள் கையில் இருக்கு. நஷ்டங்கள் முதல்ல வரதான் செய்யும். நீங்கள் எடுத்த முடிவில் கூட உடனே ஜெயிச்சுலாம் முடியாது. ஒரு நம்பிக்கை இருக்கும். எப்படின்னா, நஷ்டப்பட்டாலும் இது என்னோடய முடிவு, இதில் நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக. பலர் முயற்சியே பண்ண மாட்டாங்க. பயந்து 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 இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அதை எடுக்கணும். கடைசியில் அது அவருக்கும் அந்த அவங்களுக்கும் அந்த களிமண்ணுக்கும் ஒன்று வித்தியாசம். இதுவும் ஆடாத அசையாது, அதுவும் ஆடாத அசையாது. 2 பேர் பிரெயினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். விரும்பியதை அடைவதற்கு தீவிரமான முயற்சியை செய்யுங்கள். சில பாராட்ட வேண்டும் என்று மட்டும் முயற்சியை செய்யாதீங்க. இது எப்படின்னா, ஒரு பெரிய லீடர்ஷிப்போட கான்செப்டே எப்படின்னா, அவங்க அந்த முடிவு எடுத்துருவாங்க, கரெக்டாக போவாங்க, அவங்க தொப்பாங்க, திரும்ப ஜெயிச்சு வந்துடுவாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு உள்ள கான்ஃபிடன்ஸ், அந்த தைரியம், அதுக்கான முயற்சிகள், அதனால் ஒரு உழைப்பு, இது அத்தனையுமே அவங்கக்கிட்ட இருக்கும். இந்த இன்னொருத்தர பேச்சை கேட்டு திரும்ப அவரை தான் போய் நீங்கள் நாடணும். சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேங்க, வியாபாரத்தில் இன்னொருத்தரை நம்பி வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க. அவன் விட்டு போயிட்டானா இவன் காலி, அவ்வளோதான். அந்த தப்பை ஒண்டி பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதா நீங்கள் இன்னும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க, உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டாலே வந்துடும் எல்லாமே. இது நீங்கள் உங்களோட முடிவு உங்கள் கையிலங்கிறத மட்டும் நீங்கள் எக்காலத்தை கூட மறந்துடாதீங்க. இந்த பழமொழி பேசுகிறது அதெல்லாம் காது கொடுத்துலாம் கேட்காதீங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே அப்ளை ஆகாது. கூர்ந்து கவனிங்க. யார் பேசினாலும் கூர்ந்து கவனிங்க. அதில் பல நல்ல விஷயங்கள் வரலாம், கெட்ட விஷயங்களும் வரலாம். முடிவு உங்களுடையது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த முடிவுலேருந்து மாறவே மாறாது. முடிக்கும்போது நம்ம நிறைவு செய்யும்போது ஒரு விஷயம் சொன்னோம். உங்களுக்கு ஒரு பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை உள்ளதை உங்கள் கிட்ட நீங்கள் நம்பிக்கையான ஒரு கடவுள்கிட்ட போய் சொல்லுங்கள், இல்லை உங்கள் மனசாட்சியோடு பேசுங்க. நீங்கள் மற்ற மனிதர்கள்கிட்ட போய் நீங்கள் பேசினீங்கன்னா நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை என்ஜாய் பண்ணுவாங்களே ஒழிய சத்தியமாக ஒரு சொல்யூஷனே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு விடை கிடைக்காது. இது வீட்டு பிரச்சனையாகட்டும், வியாபார பிரச்சனையாகட்டும். வியாபார பிரச்சனையில் இப்போ ஃபைனான்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னா ஃபைனான்ஷியல் நீங்கள் உங்களோட ஃபைனான்ஷியல் கன்சல்டேட்டர் பேசலாம், உங்கள் ஆடிட்டர்கிட்ட பேசலாம், உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய பேங்கரோட பேசலாம், அல்லது உங்களோட ஃபினான்ஸ் பற்றி தெரியவங்களோட பேசலாம். தெரியாத ஆட்களோட பேசாதீங்க. நண்பர்களோட ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட இருக்க சொத்து மதிப்பு என்ன, உங்கள்கிட்ட இருக்க பணம் எவ்வளோ வச்சுருக்கீங்க, உங்கள் பேங்க் பேலன்ஸ் என்ன, எதுவுமே அவங்களோட பேசிக்காதீங்க. பெருமையாக கூட சொல்லிக்க. அது உங்களை கீழே தள்ளும். ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏதாவது சொல்லுவாங்க, கண்ணடி பட்டாலும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு. ஐயோ இவங்கிட்ட இவ்வளவா அப்படின்னாலும் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதனால் எக்காரத்தை கொண்டு யாரோடையும் ஷேர் பண்ணாதீங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளர்க. எல்லாமே உங்களால் பண்ண முடியும். வெற்றிகரமாக பண்ணுங்கள். வெற்றிகள் உங்களை தேடி வராமல் இருக்காது. உங்களால் முடியும், உங்களால் முடியும், உங்களால் முடியுங்கிறத மட்டும் நம்புங்க. மீண்டும் சந்திப்போமா?